சில காரியங்களை நாம் சகிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் சகிக்க வேண்டும், அதற்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று எபிரேயர் 12:2 நாம் பார்க்க முடியும். அவர் அவமானத்தை எண்ணவில்லை, சிலுவையை சகித்தார். அப்படி சிலுவையை சகித்த அவரையே நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்றும் அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதுன்னு அர்த்தம்? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு தேவ பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்கிற அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறார். அதுல முக்கியமான ஒன்றுதான் சகிக்கிறது. எத்தனையோ பொய்யான குற்றச்சாட்டுகள் இயேசுவின் மேல் வைத்த போது அவர் மௌனமா இருந்தார். சகிப்பதின் அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? பதிலுக்கு பதில் பேசாம, அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதே போல இந்த பக்கத்துல இருந்தும் பல குற்றச்சாட்டுகளை அவங்க மேல வச்சுட்டு அப்படி இல்லாம அமைதியாய் கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த பூமியில என்னுடைய நியாயம் எடுபட்டாலும் இந்த என்னுடைய வழக்கை பரலோகத்தில் இருக்கிற தேவன் நடத்துவார் என்று சொல்லி தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து காத்திருக்கிற அனுபவம் தான் சகித்துக் கொள்ளுதல்.